நீங்க உங்க கார்ல வெளியூர் போறீங்கன்னு வச்சுப்போம். செம்மையா பசிக்குது அண்ட் ஃபைனலி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றீங்க. ஆனா அங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அங்க நீங்க எந்த ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த ரெஸ்டாரண்ட் வெளியில காரோ இல்ல பைக்கோ நிறைய பார்க் பண்ணிருக்குன்னு பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சோஷியல் ப்ரூஃப். அந்த ரெஸ்டாரண்ட் ஆட்டோமேட்டிக்லி உங்களோட மைண்ட்ல ஒரு குவாலிட்டியான ரெஸ்டாரண்ட் இல்ல ஒரு பாப்புலரான ரெஸ்டாரண்ட் ஃபீல் ஆகும். ஆனா எல்லா ரெஸ்டாரண்ட் வெளியில இருக்க கார்ஸ் அண்ட் பைக்ஸும் ரியல் கஸ்டமர்ஸோட இது இல்ல அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நாட் ஆல்வேஸ், பட் சில ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்களே கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா டு கிரியேட் தட் பிஸி பெர்செப்ஷன். இது ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பிசினஸஸ் பண்றதுதான். அண்ட் இதுக்கு பேர் தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? சில மூவிஸ் ரிலீஸ் ஆகும்போது கான்ட்ரவர்சிஸ் நிறைய கிரியேட் ஆகும் அண்ட் அந்த கான்ட்ரவர்சிஸே பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எல்லா டைமும் இது பிளான்ட் இல்ல, ஆனா சில டைம் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷனல் கேம்பெயின். இப்போ உங்களுக்கு ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் அப்படின்றது மார்க்கெட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப குவைட் அண்ட் கேஷுவலா இருக்கும். பட் அதனோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ நான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அது ரிலேட்டடா உங்களுக்கு தோன்ற எக்ஸாம்பிள கீழே கமெண்ட்ல போடுங்க.